ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரம் 1 முதல் 44 வசனம் வரை. வசனம் 1. சாமுவேல் மரணமடைந்த பின்பு இஸ்ரவேலர்கள் எல்லோரும் கூடி வந்து அவனுக்காக துக்கம் கொண்டாடி ராமாவில் இருக்கிற அவனுடைய வளவிலே அவனை அடக்கம் பண்ணினார்கள். தாவீது எழுந்து பாரான் வனாந்தரத்திற்கு புறப்பட்டு போனான். And the Samuel died, and all the Israelites were gathered together, and I immediate him and buried him in his house and Ramah. And David rose and went down through the wilderness of the Prae. வசனம் 2. மக்கோனியிலே ஒரு மனுஷன் இருந்தான். அவனுடைய தொழில்துறை கர்மேலிலே இருந்தது. அந்த மனுஷன் மக்கோரிக்கு தனக்காரனாயிருந்தான். அவனுக்கு 3000 ஆடுகளும் 1000 வெள்ளையாடுகளும் இருந்தது. அவன் அப்பொழுது கர்மேலிலே தன் ஆடுகளை மயிர் கத்தரித்து கொண்டிருந்தான். அப்போது செம்பரி ஆடு. And there was a man in Mohan whose possessions were in the Carmel, and the man was very great, and he had there 1,000 sheep and 1,000 goats, and he was sharing his sheep in Carmel. வசனம் 3. அந்த மனுஷன் நாபால் என்றும் அவன் மனைவிக்கு அபிகாள் என்றும் பெயர். அந்த ஸ்திரீ மகா புத்திசாலியும் ரூபவதியுமாயிருந்தாள். அந்த புருஷனோ முரடனும் துரோகரனுமாயிருந்தான். அவன் காலேப்புடைய சந்ததியான். Now the name of the man was Nabal, and the name of his wife Abigail, and she was woman of the good understanding and of a beautiful countenance. About the man was an churlish and evil in his doing, and he was of the house of Caleb. வசனம் 4. நோபால் தன் ஆடுகளை மயிர் கத்தரிக்கிற செய்தியை வனாந்தரத்திலே இருக்கிற தாவீது கேட்டபோது, and David heard in wilderness that Nabal did share his sheep. வசனம் 5. தாவீது 10 வாலிபரை அழைத்து, நீங்கள் கர்மேலுக்கு போய் நோபாலினிடத்தில் சென்று என் பேரைச் சொல்லி அவன் சுகம் செய்தியை விசாரித்து. And David sent out 10 young men, and David said unto the young man, Get you up the Carmel and go to Nabal and greet him in my name. வசனம் 6. அவன் நோக்கி, நீ வாழ்க, உம்முடைய சமாதானம் உம்முடைய வீட்டுக்கு சமாதானம், உமக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் சமாதானம் உண்டாவதாக என்று அவனை வாழ்த்தி, and those shall and he say do his that he will live it in prosperity. Peace be both to thee, and peace be to thine house, and the peace be unto all that is thou hast. வசனமேல். அப்பொழுது ஆடுகள் மயிர் கத்தரிக்கிறவர்கள் உம்மிடத்தில் இருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டேன். உம்முடைய மேய்ப்பர்கள் எங்களுடன் கூட இருந்தார்கள். அவர்கள் கர்மேலில் இருந்து இந்த நாளும் எல்லாம் நாங்கள் அவர்களை வருத்தப்படுத்தவில்லை. அவர்களுடைய பொருள் இன்று காணாமற்று போனதும் இல்லை. And now I have heard and that thou hast and share now the separate which is written with the use and hunt them not. Neither was there out here missing and to them. All the will they were in the Carmel. வசனம் 8. உம்முடைய வேலைக்காரர்களை கேளும், அவர்கள் உமக்கு செலுத்துவார்கள். ஆதலால் இந்த வாலிபருக்கு உம்முடைய கண்களிலே தயை கிடைக்க வேண்டும். நல்ல நாளிலே வந்தோம். உம்முடைய கைக்கு உதவுவதை உம்முடைய ஊழியக்காரர்களுக்கு உம்முடைய குமாரர்களாகிய தாவீதுக்கும் கொடுக்கும்படி வேண்டுகிறேன் என்று சொல்லுங்கள் என்றான்.
Ask the young man, and they will answer thee. Wherefore let the young man find favor in thine eyes, for we come in the good day. Give, I pray thee, whatsoever come me to thine hands unto their servants and to their sons David. வசனம் 9. தாவீதின் வாலிபர்கள் போய் இந்த வார்த்தைகளை எல்லாம் தாவீதின் நாமத்திலே நாபாலிடத்திலே சொல்லி பின்னென்றும் பேசாதிருந்தார்கள். And when David's young man and come, they speak to the Nabal according to all those words in the names of the David and the caused. வசனம் 10. நாபால் தாவீதின் ஊழியக்காரர்களுக்கு பிரதியுத்தரமாக, தாவீது என்பவன் யார்? ஈசாயின் குமாரன் யார்? தங்கள் எஜமானன்களை விட்டு ஓடிப்போகிற வேலைக்காரர்கள் இந்த நாளிலே அநேகர்கள் உண்டு. And Nabal answered and David's servants and said, Who is David? And who is the son of Isa? There be my servants nowadays that broken away every man from this master. வசனம் 11. நான் என் அப்பத்தையும் என் தண்ணீரையும் என் ஆடுகளையும் மயிர் கத்தரிக்கிறவர்களுக்கு நான் அடித்த சமையல் பண்ணுகிறதையும் எடுத்து இன்ன இடத்தர் என்று நான் அறியாத மனுஷருக்கு கொடுப்பேனோ என்றான். Shall I then and take my bread and my water and my flesh that I haven't killed from my sares and give unto my home? I can now not, and whence they be. வசனம் 12. தாவீதின் வாலிபர்கள் தங்கள் வழியிலே திரும்பி மறுபடியும் தாவீதினிடத்திலே வந்து இந்த வார்த்தைகளை எல்லாம் அவனுக்கு அறிவித்தார்கள். So David, as young man, turned there and way, and went again and come and told him all those saying. வசனம் 13. அப்பொழுது தாவீது தன் மனுஷரையே பார்த்து, நீங்கள் அவர் உங்கள் பட்டயத்தை கட்டி கொள்ளுங்கள் என்றான். அவரவர் தங்கள் பட்டயத்தை கட்டி கொண்டார்கள். தாவீதும் தன் பட்டயத்தை கட்டி கொண்டான். ஏறக்குறைய 400 பேர் தாவீதுக்கு பின் சென்று 200 பேர் இரஸ்துக்கள் அண்டையிலே இருந்து விட்டார்கள். And David said unto his man, Grade ye, and every man is sword. And they grade, and every man is sword. And David also grade, and the sword, and there went up after David about 400 men, and 200 abandoned by the staff. வசனம் 14. அப்பொழுது வேலைக்காரரில் ஒருவன் நாபாலுடைய மனைவியாகிய அபிகாலையை நோக்கி, இதோ உம்முடைய எஜமானனுடைய சுகச்செய்தி விசாரிக்க தாவீது வனாந்தரத்திலிருந்து ஆட்களை அனுப்பினான். அவர்கள் பேரிலே அவர் சீரனானார். But one of the young men told Abigail, Nabal his wife, and saying, Behold, David sent a messenger out of the wilderness to Sultor overmasters and relayed and them. வசனம் 15. அந்த மனுஷரே எங்களுக்கு மிகவும் உபகாரங்களாயிருந்தார்கள். நாங்கள் வெளியிலே இருக்கும்போது அவர்கள் எங்களிடத்திலே நடனமாடின நாளெல்லாம் அவர்கள் எங்கள் வருத்தப்படுத்தினதும் இல்லை. உமது பொருளில் ஒன்றும் காணாமற்று போனதும் இல்லை. But the men were very good unto use, and we were not hurt. Neither missed we any things, also long as they were and conversant with them when we were in the fieldest. வசனம் 16. நாங்கள் ஆடுகளை மேய்த்து அவர்களிடத்திலே இருந்த நாளெல்லாம் அவர்கள் இரவும் பகலும் எங்களை சுற்றிலும் மதிலாயிருந்தார்கள். They were able unto use both by night and day all will we were with them keep the sheep. வசனம் 17. அப்பொழுது நீரே செய்ய வேண்டியதை கவனித்து பாரும். நம்முடைய எஜமான் மேல் உம்முடைய வீட்டார் யாவர் மேலும் நிச்சயமாய் ஒரு பொல்லாப்பு வருகிறது. இவரே ஒருவர் தம்முடைய
பேசக்கூடாதபடிக்கு போலியான்களின் மகனாய் இருக்கிறார் என்றான். Now therefore and can now and consider what thou wilt do, for evil is determined against your master and against all this household, for he is such a son of Belial that a man and cannot speak to him. வசனம் 18. அப்பொழுது அபிகாள் தீவிரமாய் 200 அப்பங்களையும் 2 துருத்தியில் திராட்சை ரசத்தையும் சமையல் பண்ணப்பட்ட 5 ஆடுகளையும் 5 படி வார்கோதுமைகளையும் வற்றலாக்கப்பட்ட 100 திராட்சை குலைகளையும் வற்றலான 200 அத்திப்பழங்களையும் அடைகளையும் எடுத்து கழுதின் மேலே ஏற்றி, and the Abigail made Ashton that took 200 leaves and 2 bottles of the wine and 5 sheep and ready desert and 5 measure of the punch and corn and 100 coldstream of relations and 200 cakes of the fog and let them and uncozy. வசனம் 19. தன் வேலைக்காரர்களை பார்த்து, நீங்கள் எனக்கு முன்னே போங்கள், இதோ நான் உங்கள் பின்னே வருகிறேன் என்று சொல்லி அனுப்பினாள். தன் புருஷனாகிய நாபாலுக்கு அதை அறிவிக்கவில்லை. And he said unto her and servant, go and before me, and behold, I come after you. But she told not her husband Nabal. வசனம் 20. அவள் ஒரு கழுதையின் மேலே ஏறி மலையின் மறைவிலே இறங்கி வருகையில், இதோ தாவீதும் அவன் மனுஷரும் அவருக்கு எதிராக இறங்கி வந்தார்கள். அவர்கள் சந்தித்தாள். And it wasn't so as she ready and the ash that she come down by the cover of the hill, and behold David and his man and come down against her, and she met them. வசனம் 21. தாவீது தன் ஜனங்களை நோக்கி, அவனுக்கு வனாந்தரத்திலே இருக்கிறதை எல்லாம் வீணாகவே காப்பாற்றினேன், அவனுக்கு உண்டானதெல்லாம் ஒன்றும் காணாமற்று போனதில்லை, என்றாலும் நன்மைக்கு பதிலாக அவன் எனக்கு தீமையை செய்தான். Now the David had said, and surely in vain and have I kept all that is they follow that is in the wilderness, so that nothing was missed of all that pertained unto him, and he hate and encouraged me evil for good. வசனம் 22. அவனுக்கு உண்டான எல்லாவற்றிலும் சுவரிலே நீர்விடும் ஒரு நாயை முதலாய் பொழுது விடியல் மட்டும் நான் உயிரோடு வைத்தாள். தேவன் தாவீதின் சத்தத்திற்கு அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் செய்ய கடவர் என்று சொல்லியிருந்தான். So and more and also do God unto the enemies of David, if you live of all that in perfection, to him by the morning light, any that possesseth against the world. வசனம் 23. அபிகாள் தாவீதை கண்களிலே தீவிரமாய் கழுதையை விட்டு இறங்கி தாவீதுக்கு நேராக தரையிலே முகங்குப்புற விழுந்து பணிந்து, and when Abigail saw and David, she asked and laid his ass and fell before David, and for face and down herself to the ground. வசனம் 24. அவன் பத்திலே விழுந்து, தன் ஆண்டவனே, இந்த பாதம் என் மேலே சுமரட்டும், உம்முடைய அடியார்களுடைய வார்த்தைகளை நீர் கேட்டும் பொருட்டாக உம்முடைய அடியாள் உமது செவியை கேட்க பேசவிடும். And fall at his feet and said, and upon me, my Lord, upon me let this iniquity be, and let any handmaid, I pray thee, speak in thee at many, and hear the words of thee handmaid. வசனம் 25. என் ஆண்டவனாகிய நீரே, நாபால் என்னும் இந்த போலியான்களின் மனுஷனை ஒரு பொருட்டாக எண்ண வேண்டாம். அவன்
பெயர் இப்படியே அப்படியே அவனும் இருக்கிறான். அவன் பெயர் நாபால். அவனுக்கு பைத்தியமும் இருக்கிறது. உம்முடைய அடியனாகிய நானே என் ஆண்டவனே அனுப்பின வாலிபரை காணவில்லை. Let not my Lord, I pray thee, regard on this man of evil, even Nabal, for as this name is, so is the Nabal is his name, and folly is with him. But any handmaid shall not the young man of my Lord, whom thou didst send. வசனம் 26. அப்பொழுதும் என் ஆண்டவனே, நீ இரத்தம் சிந்த வரவும் உம்முடைய கை நீதியை சரிக்கட்டவும் கர்த்தர் உமக்கு இடம் கொடுக்கவில்லை என்பதை கர்த்தருடைய ஜீவனை கொண்டும் உம்முடைய ஜீவனை கொண்டும் சொல்கிறேன். இப்பொழுது உம்முடைய சத்துருக்களும் என் ஆண்டவருக்கு விரோதமாக பொல்லாப்பு தேடுகிறவர்களும் நாபாலைப் போல ஆகக்கடவர்கள். Now therefore my Lord, as the Lord and live it, and as thy soul live it, saying the Lord, yet and withholden thee for coming to see, behold, blood and from an awakening safely with thine own hand. Now let thine enemies and they that speak evil to my Lord be as Nabal. வசனம் 27. அப்பொழுது உமது அடியால் என் ஆண்டவனுக்கு கொண்டு வந்த காணிக்கையை ஏற்றுக்கொண்டு என் ஆண்டவனை பின்பற்றுகிற வாலிபருக்கும் கொடுப்பாராக. And now this blessing which is thine handmaid and that and forgot unto my Lord, let it even by given unto the young man that follow my Lord. வசனம் 28. உமது அடியார்களின் பாதத்தை மன்னியும். கர்த்தர் என் ஆண்டவனுக்கு நிலையான வீட்டை நிச்சயமாகவே காட்டுவார். என் ஆண்டவன் கர்த்தருடைய யுத்தங்களை நடத்துகிறவருமே. நீர் உயிரோடு இருக்கும் நாள் ஒரு பொல்லாப்பும் உம்மிலே காணப்படுவதிருப்பதாக. I pray thee forgive the trespass of thine handmaid, for the Lord I will greatly make my Lord sure house, because my Lord forget the Bethels of the Lord, and he will hate not been found in the all the days. வசனம் 29. உம்முடைய துன்பப்படுத்தவும் உம்மையே பிராணனை வாங்க வகை தேடவும் ஒரு மனுஷன் எழும்பினாலும் என் ஆண்டவனுடைய ஆத்துமா உம்முடைய தேவனாகிய கர்த்தரின் ஆதரவில் இருக்கிற ஜீவன் உள்ளோருடைய காட்டில் கட்டப்பட்டு இருக்கும். உம்முடைய சத்துருக்களின் ஆத்துமாக்களோ கவனிலே வைத்து எரிந்தது போல எரியப்படும் போகும். Yet a man is raised to the pursue thee and to seek their soul, but the soul of the my Lord shall be behind in the burnley of life with the Lord the God, and the souls of thine enemies. Them shall he shouting out as out of the middle of this ceiling. வசனம் 30. கர்த்தர் உம்மை குறித்து சொன்ன நன்மைகளின்படியே எல்லாம் இனி என் ஆண்டவனுக்கு செய்த இஸ்ரவேலுக்கு அதிபதியாகவும் உம்மை நியமிக்கும் போது, and it shall come to pass when the Lord and shall have done to me, Lord, and according to all good that he that speak conquering there, and shall have an appoint the ruler over Israel. வசனம் 31. நீ விருதாவாய் இரத்தம் சிந்தாமலும் என் ஆண்டவனாகிய நீர் பழி வாங்காமலும் உண்டானால் அப்பொழுது என் ஆண்டவனாகிய உமக்கு துக்கமும் இராது, மன இடறலும் இராது. கர்த்தர் என் ஆண்டவனுக்கு நன்மை செய்யும் போது உம்முடைய அடியனை நினைப்பாராக என்றாள். That he shall be no grief unto thee, near of his of the heart unto my Lord, enter that thou hast and said and
counselors, as that and my Lord hate and cover negate himself. But when and the Lord and shall and have delay will with my Lord and then remember then he and mine. வசனம் 32. அப்பொழுது தாவீது அபிகாலையை நோக்கி, உன்னை இன்றைய தினமே என்னை சந்திக்க அனுப்பின இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். And David said unto the Abigail, Blessed be the Lord God of the Israel, which is sent thee this day meet me. வசனம் 33. நீ சொல்லிய யோசனை ஆசீர்வதிக்கப்படுவதாக. நான் இரத்தம் சிந்த வராதபடிக்கும் என் கையை பழிவாங்காதபடிக்கும் இன்றைய தினம் எனக்கு தடை பண்ணபடினாலே நீயும் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. And blessed be the advice and blessed be the which is asked and keep me this day from coming to see blood and from an awakening myself with many own hands. வசனம் 34. நீரே தீவிரமாய் என்னை சந்திக்க வராமல் இருந்தயானால் இப்பொழுது விடியல் மட்டும் நாபாலுக்கும் ஒரு நாயும் உயிரோடு வைக்கப்படுவதில்லை என்று உனக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு இடம் கொடாதிருக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் ஜீவனை கொண்டு பொய் சொல்கிறேன் என்று சொல்லி, For in a very deed as the Lord and God of Israel live it, which hate and keep my back from hurting thee, except thou hadst stirred and come to meet me, then surely there is had not been left unto Nabal by the morning let any that persisteth against the will. வசனம் 35. அவள் தனக்கு கொண்டு வந்ததை தாவீது அவள் கையிலே வாங்கி கொண்டு அவளை பார்த்து, நீ சமாதானத்துடனே உன் வீட்டுக்கு போ, இதோ நான் உன் சொல்லை கேட்டு உன் முகத்தை பார்த்து இப்படியே செய்தேன் என்றாள். So David received of her and hands that which he heard and forgot him, and said unto her, and go up in the peace to thine house. See, I have the hearkened to their voice, and I have accepted their person. 36. அபிகால் நாபால் இடத்திற்கு வந்தபோது, இதோ ராஜாவாய் இருந்ததுக்கும் ஒப்போனா விருந்தும் அவன் வீட்டிலே நடந்தது. அவன் இருதயம் களி கூர்ந்தது, அவன் மிகவும் வெறித்தும் இருந்தான். ஆகையால் பொழுது விடியும் மட்டும் சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும் ஒன்றுமே அவனுக்கு அறிவிக்கப்படவில்லை. And Abigail come to the Nabal, and behold, he heard first in this house like this post of this a king. And Nabal his heart was unmerry within him, for there was very drunken. Wherefore and she stole and him and nothing less for more and until the morning light. வசனம் 37. அப்பொழுது விடிந்து நாபாலின் வெறி தெளிந்த பின்பு அவன் மனைவி அந்த வர்த்தமானவைகளை அவனுக்கு அறிவித்தாள். அப்பொழுது அவன் இருதயம் அவனுக்கு செத்த அவன் கல்லை போல ஆனான். But it come to pass in the morning, when the wine was gone out of the Nabal, and his wife had and told him these things, that is the heart and die within him, and he because as he a stone. வசனம் 38. கர்த்தர் நாபாலை வாதித்ததனால் ஏறக்குறைய 10 நாளுக்கு பின் அவன் செத்தான். And it's come to pass Nabal then 10 days after that the Lord and smite Nabal that he died. வசனம் 39. நாபால் செத்து போனான் என்று தாவீது கேள்விப்பட்ட போது என் நிந்தையின் வாழ்க்கை நாபாலின் கையிலே விசாரித்து தம்முடைய அடியேனாய் பொல்லாப்பு செய்தபடிக்கு தடுத்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே நாபாலின் பொல்லாப்பை அவன் தலையில் மேலே திரும்ப பண்ணினார் என்று சொல்லி அபிகாலை விவாகம் பண்ணி இருவதற்காக அவளுடனே பேச தாவீது ஆட்களை அனுப்பினான்.
And when David heard and that is Nabal was dead, he said, and blessed be the Lord, and that he blessed the curse of my reproach from the hand of the Nabal, and hate and keep his servant from the evil. For the Lord hate and returned the wickedness of Nabal upon his own head. And David sent and communicated with Abigail to take her to him to wife. வசனம் 40. தாவீதின் ஊழியக்காரர்கள் கர்மேலில் இருக்கிற அபிகாலின் அண்டைக்கு வந்து, தாவீதே உன்னை விவாகம் பண்ணின மனதாய் எங்களை உன்னிடத்திலே அனுப்பினார் என்று அவளுடனே சொல்கிற போது, and when the servants of the David were and come to the Abigail to the Carmel, they speak unto her, saying, David send youths unto thee to take thee to him to the wife. வசனம் 41. அவள் எழுந்திருந்து தரை மட்டும் முகுனிந்து, இதோ நான் என் ஆண்டவனுடைய ஊழியக்காரரின் கால்களை கழுவத்தக்க பணிவிடைக்காரர்களாகிய அவருடைய அடியாள் என்றாள். And she rise and abode yourself and her face to the earth, and said, and behold, let thine handmaid be and servants to wash the feet of the servants of the my lord. வசனம் 42. பின்பு அபிகால் தீவிரித்து எழுந்து ஒரு கழுதையின் மேலே ஏறி 5 தாதி பெண்களையும் கூட்டிக் கொண்டு தாவீதின் ஸ்தானபதிகளுக்கு பின் சென்று போய் அவனுக்கு மனைவியானாள். And Abigail hasted and rise and rode upon and as with the 5 damsels of her years that went after her, and she went after the messenger of the David and became his the wife. வசனம் 43. யோஸ்திரியேல் ஊரானாகிய அகினோவாமையும் தாவீது விவாகம் பண்ணினான். அவர்கள் இருவரும் அவனுக்கு மனைவியானார்கள். David also took the Ahinoam of Jezreel, and they were and also bought of them his wives. வசனம் 44. சவுல் தாவீதின் மனைவியாகிய மீகாள் என்னும் தன் குமாரத்தியை காலியம் ஊரானாகிய லாஹீசிம் குமாரனான பல்திக்கும் கொடுத்து இருந்தான். But Saul hadn't given Michal his daughters, David's son wife, to Balti the sons of Leza, which was an Killim. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னாச்சுன்னா சர்ச்சுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது பார்த்தீங்கன்னா நானும் பிரசிடெண்ட் ஒரு பேர் கரெக்டாக வரமாட்டுது, நாவும் கிறிஸ்டோபர் பிரசிடெண்ட் வந்துட்டு இருக்கும்போது கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஜோன்ஸ் ரோடு டர்னிங் முன்னாடி போலீஸ் நின்று பிரசிடெண்ட் கிறிஸ்டோபர் வந்து ஹெல்மெட் போடாதனால வந்து பிடிச்சிட்டாங்க. நான் ஹெல்மெட் போட்டிருந்தேன். போலீஸ் அப்படின்னு இருந்தோம். கிறிஸ்டோபர் பிரசிடெண்ட்டை கேள்வி கேட்காம என்ன கேட்குறாங்க, என்ன கேள்வி அங்கே ரைஸ் ஆச்சுன்னா, நான் ஏதோ ஹெல்மெட் போடாத மாதிரியும் கிறிஸ்டோபர் பிரசிடெண்ட் ஹெல்மெட் போட்டு வந்த மாதிரி அவர் கேள்வியே கேட்கல. ஐ ரைஸ் அண்ட் ஒன் கொஸ்டின், அதாவது யார் அவங்க ஹெல்மெட் போடலையோ அவங்க நான் கேள்வி கேட்கணும். நான் ஹெல்மெட் போட்டு வந்தேன், அவர் ஹெல்மெட் போடலை. ஏன் அந்த ஹெல்மெட் போடலைன்ற காரணத்தை அவர் சொன்னார். ஹெல்மெட்டு சின்னது, டைட்டாக இருக்குது தலை அப்படின்னு. ஹெல்மெட்டு போடுறதுனால தலைக்கு பிரச்சனை வந்துடக்கூடாது, ஹெல்மெட்டு டைட்டாக இருக்கக்கூடாதுன்றது தான் இதில் கொஸ்டின். ரெண்டாவது, ஹெல்மெட் யார் போடலை, அண்டு டிரைவர் அந்த வெஹிக்கிள் ஓனர் போட்டிருக்காங்கன்னா அவங்க மேலே வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. பின்னாடி ஒருத்தவங்க போடலைன்னா அது அவங்களுக்கு தான் அந்த இஷ்யூன்ற மாதிரி நான் இதுக்கு பதில் சொல்கிறேன். நான் ஹெல்மெட்டும் ஒரு கையில் கொடுத்தேன்னா கையில் தான் இருந்தது ஹெல்மெட்டு. சரி இது விடுங்க. அவர் வந்து நோட் பண்ணி வச்சுருக்காரு. அவர் கேஸ் போட்டிருந்தாருன்னா அந்த கேஸுக்கு கிறிஸ்டோபர் பிரசிடெண்ட் பே பண்ணிடுறேன்ட்டார். அங்கேயே கேஸ் போடுறேன், ஏடிஎம் கார்டை கொடுங்கன்னாங்க. என்கிட்ட ஏடிஎம் கார்டெலாம் இல்லை சார் அப்படின்ட்டேன். நான் அங்கேருந்து எங்கள் அப்பாவுக்கு 2 வாட்டி கால் பண்ணேன், எங்கள் அப்பா எடுக்கலை. எங்கள் அப்பாட்ட வந்து இங்கே வந்து கேட்டேன்,
நம்ம வண்டியில் கேஸ் இருக்கா இல்லையான்னு வந்து சீனி சொல்லி இங்கே எங்களுடைய அப்பாவோட ஃப்ரெண்டு அவர்கிட்ட கேட்டு பார்க்கலாம் இதில் கேஸ் இருக்கா இல்லையான்னு. அதை எப்படி பார்க்குறதுனா, நம்மள்கிட்ட இந்த ஆப் ஒன்று இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் யூஸ் பண்ணக்கூடிய இந்த ஒரு ஆப் ஒன்று இருக்குது. அந்த ஆப்பில் நம்மளுடைய லைசன்ஸ் வித்து நம்மளோட ஆர்சி புக் ரெண்டுமே நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சு அதையும் நம்ம காட்டலாம். அதில் எதனா அப்டேட்ஸ் வந்துன்னா அது மூலயமா செலான்ஸை நம்ம பே பண்ணலாம்ன்றதும் இருக்குது. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி நீங்கள் சர்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷம் சரி இந்த வருஷமும் சரி கிறிஸ்டோபர் பிரசன்ஸ் இன்றைக்கி தான் நான் பார்த்தேன் ஃபஸ்ட் டைம். அதனால் அவருக்கு விஷஸ் சொல்லிவிட்டு அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் ஃபாரினர்ஸ் வந்திருந்தாங்க. அந்த ஃபாரினர்ஸ் லைன்லேயே கூட உட்காந்துருந்தார். என்னையும் அந்த லைன்லேயே பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டாரு. அதில் ஒரு யங் கேர்ள் ஃபாரினர் கேர்ள் பின்னாடி உட்காந்துருந்தாங்க. எல்லாத்தையும் சுற்றி முற்றி வாட்ச் பண்ணினே இருந்தாங்க. சரி, இவங்களாம் வந்து போய் டெஸ்ட் பண்ணி ஷேர் பண்ணுவாங்கன்னு பார்த்தேன். யாருமே பண்ணல, நானும் பண்ணலை, பண்ணுறதுக்கு தைரியமும் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நடந்தது தான். அதேமாதிரி கண்ணா சோலாவரத்தில், அதாவது ரெடில்ஸ் டோல் கிட்ட அதை தாண்டி இங்கே ஒரு இடத்துல இடம் வாங்கி வச்சுருக்கான். அந்த இடத்த பார்க்கலான்னு சொல்லியிருந்தான். வேணாம், அடுத்த வாரம் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டான். இன்றைக்கி உக்காந்து இந்த டை இந்த ட்ரெஸ்ஸை கழட்டுறதுக்கு முன்னாடி பைபிள் ரீட் பண்ணிடலாம் சொல்லி ரீட் பண்ணி முடிச்சாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டைம் பார்த்தீங்கன்னா 5:16 PM.